Welcome to the Human Expert Tamil Psychology YouTube channel. ஆமாம், இன்றைக்கு இந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? எஸ், ஆங்கர் அண்ட் இட்ஸ் வேர்ட்ஸ் இல்லையா? கோபத்தில் என்னால் என்னுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. நேராக வந்து என்ன பண்ணிடுறேன், நேருக்கு நேராக பேசிடுறேன். ஓகே, என்னாலும் என்னால் அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னதான் கோபம் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சரியாக போனாலும் கூட அந்த கோபத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த எரிச்சல், அந்த ஒரு வெறுப்புங்கிறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்தந்த நேரத்தில் வருது, அந்த நேரத்தில் போகிறது. பட் அந்த நேரத்தில் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகப்பெரிய ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. ஓகேவா? பயங்கரமான சைடு எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுத்துருது. முக்கியமாக அந்த கோபத்தினாலேயே பல ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் பிரேக்கப் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் வந்து நிரந்தரமாக இருந்ததில்லை. அந்த அளவிற்கு வந்து ஈவன் என்னுடைய ஒர்க் விஷயத்துலையும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் இந்த கோபம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்குது. அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாமா? Anger and its words. Yes, the first thing we need to understand, why are we having this anger. நீங்கள் ஒன்று முக்கியமாக புரிஞ்சுக்கணும். வீரம் உள்ளவர்களுக்கு கோபம் வரும் என்பது பச்சை பொய். நீங்கள் தயவுசெய்து அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீரம் இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக கோபம் என்பது வராது. வீரம் எங்கே இருக்கோ அங்கே விவேகம் இருக்கும். இது செஞ்சால் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி நல்ல எமோஷனல் டாலரன்ஸ், அவருடைய உணர்வுகளின் நல்ல சகிப்புத்தன்மைங்கிறது அவங்களுக்கு இருக்கும். என்னதான் உணர்வுகளை அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணாலும் அந்த விஷயத்தை எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் எதை செய்யணுமோ அந்த விஷயத்தை அவர்கள் செய்வார். தட் இஸ் அ மேட்டர். இதுதான் வீரம் உள்ளவங்க. கோபப்படுறவங்க அப்படிங்கிறவங்க அதிகமான பலவீனமானவர்கள். எங்கு மேலும் மேலும் நாம் தாக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த கோபத்தின் மூலமாக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி கோபம் என்கின்ற ஒரு டூலை பயன்படுத்தக்கூடியவர்கள். தட் இஸ் அ மேட்டர். ஸோ ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்ன உடனே அவர்களுக்காக 4 பேர் பயந்து போகிறாங்கன்ன உடனே நம்ம ரொம்ப பெரிய வீரண்டா அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைத்து விட வேண்டாம். தட் we need to understand it's kind of a defensive tool. நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் அப்கோர்ஸ் எஸ், வி ஹாவ் த லோ டாலரன்ஸ். நமக்கு சகிப்புத்தன்மை என்பது மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து சகிச்சு போக முடியல. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது சிறு சிறு விஷயங்களை பார்த்து நாம் பயப்படுறோம். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயத்தின் மூலமாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தடங்கல்கள், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்டில் வந்தாலே, ஒரு தடங்கள் வந்தாலும் நம்ம பயங்கரமாக இரிட்டேட் ஆகும் இல்லையா? டக்குன்னு இப்போ நம்ம செஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு காயினை வெட்டிட்டாங்க அப்படின்னோடனே உடனே வந்து அந்த செஸ்ஸை நம்ம தூக்கி போட்டு போங்கடா அப்படின்ட்டு நம்ம இல்லையா? ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஜாப் ஒர்க் பார்க்குறோம், உடனே நம்ம தூக்கி போட்டு போயிடுறோம் சின்ன ஒரு தடங்கள் வந்தாலும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம் எதற்காக கோவப்படுகிறோம்? சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நாம் எரிச்சலை விடுவதற்கு காரணம் சின்ன சின்ன விஷயங்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பயம். அப்போ பெரிய விஷயங்கள் மேலே என்னென்ன பயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும். பெரிய விஷயத்தின் மூலமாக எது மாதிரி நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோங்கிற விஷயத்தை யோசிக்கணும். ஸோ பை தேட் we need to understand that we have very low tolerance level. மிகப்பெரிய சகிப்புத்தன்மை என்பது மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நாமளே தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஓகே, then the third one is a poor impulse பா. எஸ், நம்மளால் வந்து எந்த ஒரு எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆளாக இருக்கிறோம். எங்கே கோபம் இருக்குதோ அங்கே தான் பாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படி வந்து தன்னுடைய கோபங்கிற உணர்வுகளை வந்து அதை அப்படியே கட்டுப்படுத்த முடியாமல் வந்து கொட்டிடுவாங்களோ, அதே போல் பாசங்கிற உணர்வுகளையும் இவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் வெளியில் கொட்டிடுறாங்க. பட் நீங்கள் நல்லா தெரியும், கோபப்படுறவர்கள் அதிகமாக பாசத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக ஏமாந்து போனவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு இருக்குல்ல, அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு உணர்வு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வச்சிரும்னா, யார் மேலே அன்பு காட்டணும், யார் மேலே அன்பு காட்டக்கூடாதுங்கிற எந்த விதமான விஷயத்தையும் பார்க்காம, யாரோ ஒருத்தவங்க மட்டும் நல்லா பேசினா போதும், அப்படியே கொண்டு போய் அன்பை காட்டிடுறது. எல்லா விதமான விஷயத்தையும் அவங்களுக்காக செஞ்சு முடிச்சிடுறது. செஞ்சு முடிச்சு திரும்பி பார்த்தா அவங்க ஓடி இருப்பான் 5 கிலோமீட்டர் இருக்காங்கட்டு. ஓகே, நமக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா வரமாட்டாங்க. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு அப்பாவியாக, கடைசியாக நம்ம ஏமாந்து போகக்கூடிய ஒரு கோமாளியாக நான் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் பாசம் அதிகமாக இருக்குங்கிற கதையெல்லாம் அப்புறம் தூக்கி வச்சுக்கோங்க. கோபமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பாசங்கிறது சரியான விஷயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கோபம் என்கின்ற விஷயத்தை விடுவதற்கான வழிகளை நீங்கள் பாருங்கள். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அதுக்கான வழிகளை நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபியர் அபவுட் த கான்சிக்வன்சஸ். தட்ஸ் அ மேட்டர். விளைவுகளை பார்த்து அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருக்கிறோம். கோவப்பட்டு நம்ம என்ன தான் கத்திட்டாலும் கூட நம்ம அந்த கோபங்கிறதே ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் வருதுங்கிற போது, அப்போ கண்டிப்பாக இந்த கோபத்தின் மூலமாக என்னென்ன விளைவுகள் வருங்கிற எல்லா விதமான விளைவுகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்போம். இவன் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இவன் ஏதாவது நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுவானோ, அவன் ஏதாவது அட்டாக் பண்ணிடுவானோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்குது, டக்குன்னு யாராவது ஒருத்தன் வந்து உள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் என்பது மிகப்பெரிய அளவில் நமக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ வி ஹாவ் அ கிரேட் ஃபியர் அபவுட் அவர் கான்சிக்வன்சஸ் இஸ் அ மேட்டர்.
வாட் டு டூ, ஹவு டு கண்ட்ரோல் இட், தட் we need to understand. ஃபஸ்ட் திங், அதாவது உங்களுடைய கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் அ குட் வே அட் ஆல். யூ நீட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் தட். அது நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளியில் கொண்டு வரணும், அந்த விஷயம்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு முதல்ல கோபத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி, அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது உங்களை வந்து மேலும் மேலும் அழுத்திக்கிட்டு இருக்குது, உங்களை இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புவர் இம்பல்ஸில் உங்களை வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் போடலாம், அந்த பிரச்சனையை வந்து அதுக்கு எப்படி எப்படிலாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எந்த வழியில் வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை யார் யார்கிட்ட புது புது ஆட்களை மீட் பண்ணி அந்த விஷயங்களை நாம் செய்யலாம் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் அந்த விஷயத்தின் மூலமாக அந்த விஷயத்தை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஹோப் அப்படிங்கிறது வந்துடும், ஒரு நம்பிக்கைங்கிறது வந்துடும். என்னைக்கு உங்களுடைய பிரச்சனையை, மிகப்பெரிய பிரச்சனை அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனையை சரி செஞ்சிடலாங்கிற நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு வருதோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோபம் என்பது கம்மியாகி வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வந்துடும், சகிப்புத்தன்மைங்கிறது அதிகமாகிடும். ஏன்னா பெரிய பிரச்சனைக்கே நமக்கு வழி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைலாம் சகிச்சுட்டு போயிடலாம், இதில் என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டிக்கு நம்ம ஈஸியாக வந்து விடுவோம். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, பட் இங்கே வந்து நம்மளுடைய கோபம் வருகிறது டெம்பரவரியாக, அந்த கோபத்தினுடைய வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தட்ஸ் வாட் வி நீட் டு லிசன் அவர் வேர்ட்ஸ். நம்ம அன்கான்ஷியஸாக வந்து நம்மளுடைய வேர்ட்ஸை வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அன்கான்ஷியஸாக நம்மளுடைய ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கும், அவங்கள எப்படியாவது அட்டாக் பண்ணி அவங்கள எப்படியாவது உட்கார வைக்கணும், அவ்வளோதான் விஷயம். அவங்கள அடுத்தடுத்த கடத்துக்கு போக விடாமல் எப்படியாவது அவங்கள தடுக்கணுங்கிற இன்டென்ஷன் மட்டும் தான் இருக்கும். அப்போ அவங்கள எப்படியாவது மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தணும், மிகப்பெரிய அளவில் அவங்கள வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய அன்கான்ஷியஸாக. இந்த நேரத்தில் நாம் when we are listening our words, நம்மளுடைய வேர்ட்ஸை வந்து நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னா we are getting to conscious, இல்லையா, we are getting into the conscious level. அப்போ நம்ம கான்ஷியஸ் ஆகிறோம். கான்ஷியஸ் ஆகும்பொழுது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும், அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும், நாம் என்னென்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம், எந்த விஷயங்களை பேசணும் பேசக்கூடாதுங்கிறது தெரிய வரும். when we start to listen our words, இல்லையா, இன்டெரக்டாக நம்மளுடைய மனசை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிமுலேட் பண்ணுறோம், கான்ஷியஸ் வா அப்படின்ட்டு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்போது we can be more careful. நம்மளுடைய வேர்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும். உங்களுடைய வேர்ட்ஸை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல, என்னுடைய வேர்ட்ஸை நானே கவனிக்கும் பொழுது, நான் என்ன பேசுகிறேன், என்ன விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நானே கவனிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் எதை பேசுகிறேங்கிற ஒரு நிதானம் என்பது எனக்குள் வர ஆரம்பிக்கும். வெரி சிம்பிள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயத்தை பேசணும், எந்த விஷயத்தை பேசக்கூடாது, அதில் எப்படி அதை பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் ஒரு நிதானம் என்பது வர ஆரம்பிக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஸோ யூ நீட் டு லிசன் யுவர் வேர்ட்ஸ் டு மேக் யுவர் செல்ஃப் மோர் கான்ஷியஸ். அந்த செகண்ட் ஒன் இஸ் அனலைஸ் வை. எதுக்கு இந்த கோவம் வருது, அந்த பெரிய பிரச்சனை என்ன, அந்த பெரிய பிரச்சனையை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது, எதுக்கு இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நம்ம ஏன் கோவப்படுறோம். ஓகே, அந்த பெரிய பிரச்சனையை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறோம், அது வேறு கதை. பட் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து ஒய் ஆர் வி ஹேவிங் திஸ் திங், we need to understand. நாம் நம்மளுடைய கேள்வி நம்மகிட்டே கேட்கணும், எதுக்கு நம்ம இந்த மாதிரி கோவப்படுறோம், எதுக்கு நான் இப்படி கோவப்படுறேன், ஓகே, ஏன் நான் இந்த மாதிரி வார்த்தையில் ஆல்ரெடி நான் பேசினேன், இப்போ நான் ஏன் இந்த வார்த்தையில் நான் பேசணும், இந்த வார்த்தையில் நான் பேசாமல் தவிர்க்கிறதுனால என்ன பெரிய பிரச்சனை நமக்கு வந்துட போகுது, பேசாமல் தவிர்த்துருவோமே, கொஞ்சம் அமைதியாக போகிறனால என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது. இட்ஸ் அ மேட்டர், ரைட்? If often see issues behind, of course yes, இது மீண்டும் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்னோட see the issues what is behind there. நான் சொன்னது போல் பெரிய பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கவுன்சிலிங் would be the best way. உங்களால் அந்த பெரிய பிரச்சனையை தெரிந்து கொள்ள முடியலை, அதற்கான சொல்யூஷனை உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா no worry about that. கண்டிப்பாக கவுன்சிலிங் it will make you very very helpful. That's a matter. Okay, it will make you strong. That's a matter. ஓகே, ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. தாராளமாக இதான எங்களோட நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். பேச மேட்டர். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை, உங்களுடைய லைஃப்பை பற்றி நம்ம நிறைய விதமான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, நம்ம பற்றி நம்மளே அவேர் ஆக முடியும். நம்ம எந்தெந்த நேரங்களில் எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ரியாக்ஷன்லாம் எப்படி நம்மளுடைய லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் வந்து we can get aware. That's a matter. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவுன்சிலிங் செக்ஷன்லாம் பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். That's a matter. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் from the Human Expert Tamil YouTube channel. That is what